அஸ்ட்ரோசைன் சேனல் வாயிலாக உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். இன்றைய பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 2027 வரை. இந்த சனிப்பெயர்ச்சி எப்போ இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சியானது நடக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது 11ஆம் இடம், அதாவது கால சக்கரத்தினுடைய 11ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சியாகிறது. அதாவது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறது. பொதுவாக சனி பகவான் கர்மக்காரகன், ஆயுள் காரகன், தொழில் காரகன், கால்களுக்கு காரகன், ஒட்டுமொத்த உடலின் இயக்கத்துக்கு காரக கர்த்தாவாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் மீன மனையில் இருக்கும் பொழுது, அது நல்லவர் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய வீட்டில் இருக்கும்போது இந்த 12 ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தனுசு ராசி அன்பர்களே, திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி நடந்து முடிந்து விட்டது. இந்த சனியால் என்ன பலன்? சனி என்பது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு யாரு அப்படின்னா 2க்கும் 3க்குரியவன். தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தின் அதிபதி, முயற்சி ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் இப்போ 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கார். அதாவது தனாதிபதி சுகஸ்தானத்தில் போய் அமரப் போகிறார். அப்போ உங்களுடைய பணம் அத்தனையும் சுகத்துக்காக போக போகிறது. அப்போ சுகஸ்தானம் 4ஆம் இடம் அப்படிங்கிறது என்ன? வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய, தாயாரை குறிக்கக்கூடிய அந்த இடம் தான் அந்த 4ஆம் இடம். ஸோ உங்கள் பணம் 4ஆம் இடத்துக்கு போக போகிறது. அப்போ என்ன நடக்க போகுது? உங்களுடைய பணம், ஒரு வீடு வாங்க போறீங்க. இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் என்ன நடக்கும்? இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இதுவரைக்கும் ஒரு வீடு வாங்கலை அப்படின்னு இருக்கிறீங்களவா, இப்போ இந்த வீடு வாங்குவதற்குண்டான அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு ஏற்படுத்தும். அப்போ இதுவரைக்கும் வீடு வாங்காதவங்க வீடு வாங்குவீங்க, வீடு கட்டி ஆல்டர் பண்ணுவீங்க, அல்லது வீடு கட்டி விட்டு அதன் மூலமாக வாடகை வருமானம் கிடைக்கக்கூடிய தன்மை. ஸோ இந்த மாதிரி வீடு சம்பந்தப்பட்ட அத்தனை அம்சங்கள் நல்லபடியாக இருக்கும். அடுத்து இடத்தை வாங்கி போடுவீங்க. ஒரு இடம் வாங்கி போடுவதற்கு அல்லது விவசாய நிலம் வாங்கி போடுவதற்கு ஒரு உகந்த காலகட்டமாக அமையும். என்ன 4ஆம் இடத்துல போய் உட்காரும் போது உயிர் காரகத்துவம் என்று சொல்லக்கூடிய தாயை குறிக்கக்கூடியதல்லவா? அப்போ தாயினுடைய ஹெல்த் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள். அப்போ தாய் சார்ந்த விஷயங்கள், தாய் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள், தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், தாயோட கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது நல்லது இந்த காலகட்டம். இந்த விவசாயத்தில் இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு மேம்பாடு, அதாவது ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது நிச்சயமாக உண்டு அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே சமயத்தில் தொழில் சார்ந்த விஷயத்துக்காக, வேலை சார்ந்த விஷயத்துக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரக்கூடிய அத்தனை அம்சங்களையும் உருவாக்கும். அப்போ வேலைக்காக, தொழிலுக்காக தன்னுடைய சொந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். ஒரு வீடு வாங்குவதற்கு ஒரு கடன் கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமாக கடன் கிடைக்கும். ஏன்னா 4ஆம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அந்த குரு பகவான். அந்த குரு பகவான் இப்போ 6ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்கார். அப்போ சனி பகவான் தனது 3ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போ ஒரு நல்ல விஷயத்துக்காக, சுப விஷயத்துக்காக கடன் வாங்க வேண்டிய தன்மைகளை உருவாக்கும். அப்போ என்னென்ன விஷயத்துக்காக? ஒரு வீடு அல்லது புதிய வாகனங்கள் வாங்குவதற்கு, அல்லது படிப்பு செலவு. 4ஆம் இடம் என்பது படிப்பு கொடுக்கக்கூடியலவா? அப்போ படிப்புக்காக கடன் வாங்க வேண்டிய தன்மை, படிப்புக்காக நீங்கள் செலவு செய்யக்கூடிய தன்மை, படிப்புக்காக தன்னுடைய பிறந்த ஊரு, தன்னுடைய வீட்டை விட்டு வெளியே போய் தங்கக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு. அடுத்து இந்த சனி பகவான் தனது சம சப்தம பார்வையாக எங்கே பார்க்குறாருன்னா 10ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ தொழிலில் எதையாவது ஒன்று பண்ணணும், தொழில் மூலமாக வருமானத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மை உண்டு. ஏன்னா 10ஆம் இடம் என்பது தொழில், சரியா?
சனிங்கிறது யார்? உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன். அப்போ தொழிலின் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் உண்டு. இதுவரைக்கும் தனுசு ராசி என்பர்கள் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலைன்னா இப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். இதுவரைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க இப்போ ஏன் நாம் சொந்தமாக ஒரு தொழிலை செய்யக்கூடாது என்கின்ற நிலைப்பாட்டை எடுக்கக்கூடிய தன்மையும் இப்போ அந்த எண்ணம் உதயமாகும் உங்கள் ஆள் மனதில். தொழிலின் மூலமாக வருமானம் வரும். அதுக்காக என்ன, கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் இருக்கும். ஏன்னா சனி பார்க்குறாரு அல்லவா. அப்போது தொழிலுக்காக வேலைக்காக அலைச்சல் திருச்சல் டென்ஷன், நல்ல உழைப்பை போடுவீங்க. எந்த அளவுக்கு உழைப்பை போடுகிறீர்களோ அந்த அளவுக்கு வருமானம் வரும். எந்த அளவுக்கு உங்களுடைய முயற்சி, அதாவது உங்களுடைய அந்த 3ஆம் இடம் என்பது முயற்சி அல்லவா. அப்போ முயற்சிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால முயற்சியின் மூலமாக தன வருவாய் வரும். டிராவலின் மூலமாக தன வருவாய் வரும். புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக தன வருவாய் வரும். பத்திர பதிவு நடக்கும். அப்போ பத்திர பதிவு நடக்கும் போது சுகஸ்தானத்தை பெருக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அடுத்து தனது 10ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறார். அப்போ தனாதிபதி ராசியை பார்க்கும்போது உங்களுக்கு தேவையான தனத்தை நீங்களே சம்பாதிக்கக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்கு உண்டுன்னு தான் அர்த்தம். அப்போ அதற்கான முயற்சியும் அதற்குண்டான பிடிவாத தன்மை, ஒரு பிடிவாதம், ஆக்ரோஷம், அதாவது நான் நினைச்சது செயல்படுத்தணும் என்கின்ற தன்மையும் உங்களுக்கு கொடுக்கும். இதில் மாற்று கருத்து இல்லை. பணம் உங்களுக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய அமைப்பு, உங்களுடைய சுய கௌரவத்துக்காக, உங்களுடைய சுய தன்மைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய தன்மை உண்டு. திருமணத்துக்காக செலவு செய்யக்கூடிய தன்மை உண்டு அப்படிங்கிறதான் நான் சொல்கிறேன். அப்போ இதுவரைக்கும் ஒரு வெளிநாட்டுக்கு போக முடியலையே என்று இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் இப்போ வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கும். அதாவது என்ன, உங்கள் வீட்டை விட்டு வெளியே நகர்த்தும். அப்போ உங்கள் வீட்டை விட்டு இந்த வெளியே நகர்த்தினா நீங்கள் எங்கே போவீங்க? அதர் ஸ்டேட்டுக்கு போவீங்க, இல்லை அதர் டிஸ்ட்ரிக்ட் போவீங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போவீங்க. ஸோ இந்த 3 தன்மைகளில் நீங்கள் உங்கள் ஊரை விட்டு வெளியே நகர்த்தக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்களை உருவாக்கி அதன் மூலமாக தன வருவாயை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை நிச்சயமாக இந்த சனி பெயர்ச்சியால் தனுசு ராசி என்பவர்களுக்கு அமையுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கடந்த 2.5 வருடங்களாக 5ஆம் இடத்தை பார்த்து, பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்த்து, சில பூர்வீகத்தில் இருந்து சில பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்பெல்லாம் தீரப்போகுது. ஒரு சகோதரனால ஒரு பிரச்சனை, ஒரு பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, இதெல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். குழந்தைகள் நலனில் சில அக்கறை எடுக்காமல், அதாவது கடந்த சில வருடங்களாகவே குழந்தையோட ஒரு கேரில் கொஞ்சம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்ததுன்னு சொல்லலாம். அல்லது குழந்தை சார்ந்த விஷயத்தில், ஹெல்த் சார்ந்த விஷயத்தில் சில தொந்தரவு இருந்ததுன்னு சொல்லலாம். குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன குழந்தைகளால் சில கஷ்டங்களை அனுபவித்து கொண்ட இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ நல்லபடியாக இருக்கக்கூடிய தன்மை. குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிக் கொண்டிருந்தவர்கள், குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செய்து கொண்டிருந்தவர்கள், குழந்தைக்காகவே தன்னுடைய இதை, ஒரு குழந்தை இருந்தால் போதும், மற்றது எல்லாமே இருக்குது, தனம் இருக்குது, பொருளாதாரம் இருக்குது, குடும்பம் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் ஒரு குழந்தை செல்வம் தான் எங்களுக்கு குறை என்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை கிட்டக்கூடிய அம்சம் இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அப்படிங்கிறத சொல்லலாம். திருமணம் நடக்கும், சுப காரியங்கள் நடக்கும், படிப்பு சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கும். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ சில சுகம், அதாவது சுகத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடிய தன்மையை உருவாக்கும். அதுக்காக என்ன, சுகத்தோடு வீட்டிலேயே இருக்கக்கூடாது, வீட்டை விட்டு வெளியே நகர்த்தும். சுகத்தோடு நீங்கள் இருந்தீங்க, நல்ல இதோட இருக்கிறீங்கன்னா என்ன, ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஹெல்த்தில் எதையாவது ஒரு கை வைக்கும். அப்போ என்ன, சுகத்தை கொஞ்சம் கெடுக்கணும். கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன், வேலைக்காக தொழிலுக்காக கொஞ்சம் ட்ராவல் பண்ணணும், கொஞ்சம் அதாவது ஒரு 2 மணி நேரம் சேர்த்து வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கும். ஸோ அதுக்குள்ளே போகிறது நல்லது. இல்லை நான் சுகத்தோடு நான் நல்ல ஜம்மன் வீட்டிலேயே தான் இருப்பேன் அப்படின்னா ஹெல்த்தில் எதையாவது ஒன்று பாதிப்பை கொடுக்கும் என்பதையும் இந்த தனுசு ராசி என்பர்கள் அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும், நிச்சயமாக அமையும்.
தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம், இந்த மாதிரி எந்த மாற்றங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த மாற்றங்கள் அனைத்தும் சக்சஸாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஆன்மீக எண்ணங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி குருவை பார்க்கிறார் அல்லவா, குரு கேதுவை பார்க்குது. அப்ப என்ன நடக்கும்? ஆன்மீக எண்ணங்கள், பொது நலத்துக்கு ஈடுபடக்கூடிய தன்மைகள், கோயில் திருப்பணிகள், அந்த கோயில் திருப்பணிகள் அதை எடுத்து முன்னிருந்து நடத்தக்கூடிய, சமுதாயத்துக்காக சில காரியங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஈடுபட வைக்கும். சரி, நீங்க நட்சத்திர ரீதியாக நீங்க பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வரும். மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குண்டான பலனை கேட்கும் போது சனி திசை வருதான்னு பார்க்கணும். நிச்சயமா சனி திசை இப்போ முன்னாடியே உங்களுக்கு வரப்போவதில்லை, பின்னாடி தான் வரும். இப்போ கேது, அதாவது மூலத்தில் பிறந்தவங்களாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே கேது தசை வரும். ஸோ கேது ஒரு 7 வருடங்கள். அதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வருவார், 20 வருடங்கள் சுக்கிர திசை. சுக்கிர திசைக்கு முடிஞ்சு சூரிய திசை ஒரு 6 வருடங்கள், செவ்வாய் ஒரு 7 வருடங்கள். சூரிய திசை முடிஞ்ச உடனே சந்திரன் 10 வருடங்கள், அதுக்கப்புறம் செவ்வாய் ஒரு 7 வருடங்கள், அதுக்கப்புறம் ராகு உங்களுக்கு 18 வருடங்கள், அதுக்கப்புறம் குரு 16 வருடங்கள், அதுக்கப்புறம் தான் சனி திசை வரும். அப்போ கடைசி காலகட்டம் ஆகும். அப்போ சனி திசை வருவதற்கான ஒரு பெரிய அம்சங்கள் இல்லை. ஆனால் சனி புத்தி வரும். அந்த சனி புத்தி வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு ஒரு இம்பேக்டை கொடுக்கும். இந்த சனி பயிற்சியால் ஒரு இம்பேக்ட் உண்டு. அப்போ சனி உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்க. சனிங்கிறது உங்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் அல்லவா, அந்த தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த சனி பகவான் ராகுவோட சேர்ந்திருக்காரா, அதாவது பாவ கிரகங்களோட சேர்ந்து எங்காவது ஒரு மறைஞ்சு ஒரு மாதிரியான தன்மையில் இருக்கும்போது கண்டிப்பாக சனி இப்போ புத்தி யாருக்காவது நடக்குதோ உங்களுக்கு ஒரு சில கெடுபலன்கள், சில தொந்தரவுகள், தான் நினைத்தது செயல்படுத்த முடியாத தன்மையை உருவாக்கும். சனி புத்தி நடக்கலையா, உங்களுக்கு பெரிய இம்பேக்ட் ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. அப்படி சனி புத்தி நடக்குதா, சனி நல்ல நிலையில் இருந்தார், குருவோடு சேர்ந்திருந்தார், உங்கள் ராசிதிபதியோடு சேர்ந்திருக்கு, அல்லது சுக்கிரனோடு சேர்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல பலனை தரும். அதில் மாற்று கருத்தே என்பது கிடையாது. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு சனி திசை அல்லது சனி புத்தி நடக்குதான்னு பாருங்க. இந்த வரக்கூடிய 2.5 வருடங்கள் அதற்கு உண்டான ஒரு இம்பேக்ட்ங்கிறது உண்டு. வரலையா பெரிய பாதிப்பு. இந்த பெயர்ச்சிகள், இந்த கோச்சார ரீதியாக ஒரு 15 to 20% பலன்கள் அப்படிங்கிறது உண்டுங்கிறத முயற்சிக்குங்க. அப்போ தசா புத்தி தான் உங்களுக்கு ஒரு 80% பலன்களை கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஆக மொத்தம் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது. அர்த்தாஷ்டம சனியான அஷ்டம சனியில் ஒரு பாதி வழி. அப்போ எந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, 4ஆம் இடம் சுகமாக இருக்கக்கூடாது. ஒன்று, தாய்க்கு சில தொந்தரவுகள், தாய் வர்க்கம் ரீதியாக சில தொந்தரவுகளை கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். தொழிலில் அவசரப்பட்டு, வேலையில் அவசரப்பட்டு, ஆக்ரோசப்பட்டு திடீர்னு வேலையை விட்டுறக்கூடாது. இன்னொரு வேலையை அமைத்து கொண்டு தான் மாறணும். என்ன, கொஞ்சம் பிடிவாத குணம், தான் நினைத்தது செயல்படுத்தணும் அப்படிங்கிற தன்மை இப்போ உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஏன்னா சனி லக்னத்தை பார்க்குற, உங்கள் ராசியை பார்க்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால யாருக்கும் பணம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் இக்கு வைத்து, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில், ஜாமீன் கையெழுத்து போடக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருத்தல் வேண்டும். ஸோ இந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர் எடுத்துட்டாலே போதும். மற்றபடி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ஏற்றத்தையும் உயர்வையும் தரக்கூடிய சனிப்பெயர்ச்சியாக அமையுங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இப்போ நான் சொன்னது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன்கள் தான். சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார், அதாவது ஸ்தான பலத்தோட வலிமையாக இருக்காரா, ஆட்சி பலம், உச்ச பலம், மூல திரிகோண பலம், திக்பலம், ஸோ இந்த மாதிரி பலங்களோட வலிமையாக இருக்காரா, நல்ல ஆதிபத்திய கிரகங்களோட இணைஞ்சிருக்காரா, அல்லது சுப கிரகங்களோட சேர்ந்திருக்காரா, அதாவது சனி பகவான், குரு, சுக்கிரன் இந்த மாதிரியான நல்ல கிரகங்களோடு சேர்ந்து இருந்து தசையை நடத்துகிறாரா, அல்லது இந்த சனி பகவான் ராகு, செவ்வாய்
இந்த பாவ கிரகங்களோடு இணைந்து தசை நடத்துகிறாரா, இதை பொறுத்து அதனுடைய பலன்கள் மாறுபடும். ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது, என்ன ஆதிபத்தியத்தில் இருக்குது, எந்த டிகிரியில் இருக்கார், இப்போ கோச்சாரத்தில், அதாவது இப்போ கோச்சாரத்தில் எப்படி இருக்குது, நடக்கக்கூடிய தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் எப்பேற்பட்ட நிலையில் இருக்கார் என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, 2025 சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா, இல்லை அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழில் ஆரம்பிக்கலாம், இதுவரைக்கும் திருமணம் நடக்கலை, எப்போ தான் நமக்கு திருமணம் நடக்கும், எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது, அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும், எப்போ நான் வீடு கட்டுவேன், எப்போ நமக்கு குழந்தை பிறக்கும், இது போன்ற கேள்விகளுக்கு துல்லிய பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் மூலமாகவோ வாட்ஸ்அப் மூலமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஸோ நேரடியாக ஜாதகம் பார்க்கணும்னு ஆசைப்படுபவர்கள், விருப்பப்படுபவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்திருக்கு. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஆன்லைன் மூலம் பார்க்குறவங்க வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கக்கூடிய இடத்தை குறிப்பிட்டு ஆன்லைன் மூலமாகவும் கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளம் பெறுக என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.